ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 6th தமிழ் இயல் 1லிருந்து நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்னு லைன் பை லைனாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து ஸ்கூல் புக்ஸையும் ப்ளஸ் நான் எடுத்த நோட்ஸையும் வச்சு எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ஒரு நோட் போட்டு நான் எடுத்திருக்க மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th தமிழில் இயல் 1ல் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இன்பத்தமிழ். ஸோ இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. பாரதியார் பாரதிதாசன் சம்மந்தப்பட்ட பாடல்கள் வந்தாலே ரொம்ப 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 முக்கியமானது, சரிங்களா? ஸோ பாரதியார் பாரதிதாசனில் எந்த பாடல் வந்தாலும் அந்த பாடலை நீங்கள் ஃபுல்லாக தான் படித்தாகணும். ஏன்னா இல்லை எந்த லைன்லேருந்து வேணாலும் கொஷின் கேட்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்பத்தமிழில் இந்த நுழையும் முன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஸோ இந்த நுழையும் முன்னில் ஏதாவது கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கொஷின் கேட்குற மாதிரி எதுவும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்டது இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கும். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார்னு இருக்குது. ஸோ இந்த லைனும் நம் செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்வதை காண்போம்னு சொல்லிட்டு இந்த 2 லைனையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ இந்த 2 லைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன்ஸ். ஸோ அது எப்படி நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸும், சரிங்களா, இந்த பாடல் வரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பாடல் வரியில் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தின் அதாவது விளைவுக்கு என்னன்னு சொல்லி கேட்கலாம், சரிங்களா? சமூகத்தின் விளைவுக்கு என்னன்னு சொல்லி கேட்கலாம். நீர் அந்த மாதிரி வாழ்வுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர், புலவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல், இளமைக்கு பாலுன்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் உயர்வுக்கு வானுன்ற மாதிரி வரும், அசதிக்கு தேனுன்ற மாதிரி வரும், கவிதைக்கு வாளுன்ற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பொறுத்துகையிலேயே டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி இந்த கொஷின் வந்து கொடுத்து கேட்குறாங்க. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாடல் வரி இருக்குன்னா நீங்கள் இதை கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்த பாடல் வரிக்கான மீனிங்கை நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து மனப்பாடம் ஏறிடும், சரிங்களா? ஸோ இந்த பாடல் லைனில் எது கொடுத்து வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். இந்த பாடலோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா பாரதிதாசன். ஸோ இந்த பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் வந்து ஒரு ஓரலாக சொல்கிறேன். பாரதிதாசன் பார்த்திங்கன்னா தமிழுக்கு அமுது நிலவு மனம்னு சொல்லிட்டு பெயர் வச்சு தமிழை வர்ணித்து பாடியிருப்பார், சரிங்களா? பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. பாரதிதாசன் இதில் பார்த்தீங்கன்னா தமிழை வந்து பெருமையாக வந்து சொல்லியிருப்பார். இது பாரதியார் பார்த்தீங்கன்னா அவரும் தமிழை பற்றி சொல்லியிருப்பார். ஆனால் அவர் வந்து பொதுவாக சொல்ல மாட்டார். அவர் பார்த்திங்கன்னா எல்லா மொழிகளுக்கும், அதாவது அவர் வந்து உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்கும் ஒப்பிட்டு தமிழ் மொழி வந்து இனிமையானதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் பாரதிதாசன் தமிழை வந்து பொதுவாக வந்து வர்ணித்து சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் உள்ள வித்தியாசம். பாரதியார்னு வந்தாலே அவர் வந்து உலகத்திலேயே அந்த மாதிரி பெருசாக தான் சொல்லுவார், சரிங்களா? ஸோ இந்த பாட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ தமிழை வந்து வர்ணித்து அமுது நிலவு மனம்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. தமிழை வந்து அமுது நிலவு மனம்னு சொல்லிட்டு வர்ணித்து சொல்லி பாடியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழை வந்து தமிழுக்கு வந்து அதாவது இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஸோ இந்த மாதிரி அது வந்து தமிழ் வந்து எப்படி இருக்கும்னா இளமைக்கு பால் போல் இருக்குமா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புலவருக்கு ஒரு நல்ல கருவி, அதாவது நல்ல ஒரு வேலாக வந்து அமையும்னு சொல்லுவார். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதோட பாடலின் பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வாஸ்து பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நோட் போட்டு எழுதி வைக்கணுமானா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட் போட்டு எழுதி வைக்க தேவையில்லை. இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த பாடல் வரியை எழுதி ஸோ இந்த சொல்லும் பொருளும் இருக்குது பாருங்கள், இதை கூட நீங்கள் எழுதி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பாட்டிலேயே நீங்கள் அந்த சொல் பொருளை அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் மிச்சமாகும். ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா
இந்த பாடல் பார்த்தீங்கன்னா 4 பேஜில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இன்பத்தமிழ்ன்ற செய்யுள் எத்தனை பேஜில் கொடுத்துருக்காங்க? 4 பேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நீங்கள் ஒரு பேஜா 1 அல்லது 2 பேஜா இதை வந்து நீங்கள் வந்து சுருக்கி ஷார்ட்டாக நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? ஸோ புக் இல்லாதவங்க ப்ரீஃபாகவே நோட்ஸ் எடுங்க. புக்கு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாகவே நோட்ஸ் எடுங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் 2 பேஜா நீங்கள் சுருக்கியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அது எப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான பாடல் லைன். கண்டிப்பாக பாட்டை படிச்சாகணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலோட பொருள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அமுது நிலவு மனம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பார். ஸோ இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டு, அவர் தமிழில் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? தமிழை பார்த்தீங்கன்னா உயிருக்கு இணையானதுன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. அதுக்கப்புறம் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊருன்னு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அது இளமைக்கு காரணமான பால் போன்று அமைகிறதுன்னு சொல்லியிருப்பார். தமிழை எதுக்கெல்லாம் ஓமையாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றதுன்னு சொல்லியிருப்பார். அது புலவருக்கு கூர்மையான வேலு போன்ற கருவியாகவும் இருக்குன்னு சொல்லியிருப்பார். தமிழ் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றதுன்னு சொல்லியிருப்பார். இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றதுன்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றதுன்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பாடல் வரிக்கான மீனிங். ஸோ சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா நிருமித்தனா உருவாக்கியன்னு வரும். விளைவுனா வளர்ச்சி அல்லது விளைச்சல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு புக்கில் விளைச்சல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இவ்வளோதான் பாரதியாரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நூல்வெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. நான் நோட்ஸில் பாயிண்ட் மாதிரி வச்சு கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து நான் இப்போ நோட்ஸ் எப்படி எடுத்திருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் கைப்பட எடுக்கப்பட்ட நோட்ஸு. 6th தமிழ் இயல் 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் எழுதியவர் யார்? பாரதிதாசன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நுழையும் முன் நான் சொன்னேன்னா 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கணும். நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணிடணும். நான் மொத்தம் என்ன சொன்னேன், ஸ்கூல் புக் பேஜஸ் பார்த்தீங்கன்னா 4 பேஜஸ் வருது. அதை நான் வந்து 2 பேஜாக சுருக்கி எழுதியிருக்கேன்னா, பேஜ் நம்பர் 1 பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ 2 பேஜ் நம்பர் தான் புக் பேக் முதற்கொண்டு இன்க்ளூட் பண்ணிட்டேன். சரிங்களா? 2 பேஜில் நான் இந்த செயலை வந்து முடிச்சிட்டேன். அப்போ நீங்கள் இந்த செயலை படிக்கிறதுக்கு நீங்கள் 4 பேஜ் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேஜ் போதும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நீங்களும் 2 பேஜுக்குள்ளே இதை கொண்டு வந்து நோட்ஸ் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. 2 பேஜுக்குள்ளே சுருக்கி கொண்டு வரணும். நான் வந்து ப்ரீஃபாக தான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், ஷார்ட்டாக நோட்ஸ் எடுக்கலை. ஸோ ஸ்கூல் புக் வச்சுருக்கவங்கலாம் இந்த பாட்டை வந்து ஒமிட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த பாட்டை விட்டுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு பேஜில் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஸ்கூல் புக் என்கிட்ட இல்லைன்றவங்க மட்டும் இந்த பாட்டை எழுதிக்கங்க. சரிங்களா? பாட்டை எழுதி சொல்லும் பொருளும் அதுலேயே நான் க்ரீன் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் தான். ஸோ இதிலே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, வேறு கலர் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலே நீங்கள் சொல்லும் பொருளும் படிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள் நுழையும் முன்னில் ஃபஸ்ட்டில் தமிழை பல விதங்களில் போற்றியவர் யாருன்னு சொல்லிட்டு நான் ஹைஃபன் போட்டு எழுதி வச்சுட்டேன். பாரதிதாசன். நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இந்த 2 பாயிண்ட்டும் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா அதை பாட்டை வந்து பாக்ஸ் போட்டு அழகாக எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா விளைவுக்குனா வளர்ச்சி ஆர் விளைச்சல், சமூகம்னா என்னது? மக்கள் குழு, நிருமித்தனா உருவாக்கிய, இங்கே வந்து அசதினா சோர்வு. ஸோ இதையும் நான் உள்ளேயே இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ சொல்லும் பொருளுக்கு தனியாக நம்ம ஸ்பேஸ் விட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பாட்டிலே எழுதி வச்சுட்டா பாட்டையும் படிச்சுக்கலாம், அந்த சொல்லும் பொருளையும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நூல்வெளி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டாக போட்டு நான் வந்து இம்பார்ட்டன்ட்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியே ப்ரீஃபாக எடுத்துக்கலாம். இல்லை இயற்பெயர் சுப்புரத்தினம், ஸோ இந்த பாயிண்ட்டு கூட தெரியும்னு சொல்லிட்டு விட்டுட்டு மற்றதெல்லாம் ஷார்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நூல்கள்னு போட்டு
கவிதைகள்னு போட்டு பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஸோ இதை அப்படியே ஷார்ட்டாக எழுதிக்கலாம். அதுக்கடுத்து வேறு பெயர் புரட்சிக்கவி பாவேந்தர். பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இது வந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஷார்ட்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? ஷார்ட்டாக எழுதினாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஷார்ட்டாக எழுதுனா திரும்பி ரிவிஷன் பண்ணுறப்ப புரியாதுன்னீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீஃபாக எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்டு தான் இருக்குது நூல்வெளியில். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பாரதியாரோட இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தம் பெயரை பாரதிதாசன் என அவர் வந்து மாற்றிக்கொண்டார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் கவிதைகள்லேயே பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை தான் அவர் வந்து பாடுபொருளாக கொண்டு பாடியிருப்பார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவரோட வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்சிக்கவி பாவேந்தர். ஸோ இதெல்லாம் தான் அவரோட வேறு பெயர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தான் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் தான் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம நூல்வெளி வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பேஜில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஸோ இந்த பாட்டு யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசி ஆனந்தன். இது புக்கில் வந்து ஸ்கூல் புக்கில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றனால நான் அதை அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதோட புக் பேக் பாருங்கள். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு இன்பத்தமிழ்ன்ற செயல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் இன்ஃபர்மேஷன். ஸோ அதையும் நான் இதிலே இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஆன்சர் போட்டு நான் எழுதிட்டனால சேர்ந்தாப்பில் அப்படியே ரிவிஷன் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். நான் 4 ஆப்ஷன் கொடுக்கல. நமக்கு தேவை அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் எழுதிக்கிட்டாலே போதுமானது. சரிங்களா? ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும், நிலவு கூட்டல் என்று. ஸோ இதை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நிலவென்று. இந்த ஊ ப்ளஸ் ஏ எப்படி வரும்னா வேன்னு சொல்லிட்டு வரும். ஊ ப்ளஸ் எப்படி வரும்? ஊ ப்ளஸ் ஏ வேன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து தமிழெங்கள். தமிழெங்கள் இல் ப்ளஸ் ஏ எப்படி வரும்னா லேன்னு வரும். சரிங்களா? அதுக்கடுத்து அமுதென்று. இதை பிரிச்சிங்கன்னா தே எப்படி பிரியும்னா தூ ப்ளஸ் ஏன்னு சொல்லிட்டு பிரியும். சரிங்களா? அப்போ அமுது கூட்டல் என்றுன்னு வரும். செம்பயிர் எப்படி பிரியும்னா செம்மை கூட்டல் பயிருன்னு சொல்லிட்டு பிரியும். சரிங்களா? இதெல்லாம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நான் பொறுத்துகள் ஆல்ரெடி சொன்னேன்னா பாட்டில் இருந்து அதை பொறுத்துக மாதிரி கொடுத்து கேட்பாங்கன்னு. ஸோ அதை எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்குரிய இதை வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா? விளைவுக்கு என்னன்னு கேட்கலாம், நீருன்னு கேட்கலாம், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், கவிதைக்கு வாள். ஸோ இப்படி தான் வந்து இதை பொறுத்துக மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து ரீஅரேஞ்ச் நம்மளை வந்து பண்ண சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசியில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு செயல் வந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செயலோட புக் பேக் வந்து நான் வந்து இங்கே கொடுத்துருப்பேன். அந்த 4 ஆப்ஷன் வச்சு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் இது. ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும், நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லினது நிலவென்று. அதைத்தான் நான் புக் பேக் வந்து ஷார்ட்டாக அங்கே வந்து எழுதி வச்சுருப்பேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செயல் இதோட நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதை படிக்கிறதுக்கு 2 பேஜ் தான் இருக்குது. அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது சொல்லுங்கள்? 2 பேஜை படிக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கு கூட மினிமம் அதை படிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து அந்த செயலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அடுத்த செயல் பாருங்கள், தமிழ் கும்மி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நுழையும் முன் வந்து நமக்கு வந்து எதுவும் கிடையாது. கரெக்டாக? ஸோ டைரெக்டாக நம்ம வந்து பாட்டுக்கு வந்துட வேண்டியதான். இந்த பாட்டு ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இந்த பாட்டோட ஆசிரியர், தமிழ் கும்மியோட ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். ஸோ சொற்பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீனிங்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நூல்வெளி ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல்வெளி தான். ஸோ இதை வந்து நான் நோட்ஸ் எடுத்திருப்பேன். நான் எப்படி எடுத்திருப்பேன்றதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சரிங்களா?
ஸோ இதில பாருங்க, தமிழ் கும்மி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்கூல் புக்கில 3 பேஜஸ் குடுத்துருப்பாங்க. நான் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே பேஜில தமிழ் கும்மிய வந்து முடிச்சிருப்பேன். தமிழ் கும்மியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார். ஸோ அதோட பாட்ட வந்து நான் வந்து எழுதி வச்சுட்டேன். பாட்டு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஸோ இதில பெருஞ்சித்திரனார் பார்த்தீங்கன்னா, தமிழ தான் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அதாவது அந்த பாட்டுக்கும், இந்த பாட்டுக்கும், அதாவது இன்பத்தமிழுக்கும், தமிழ் கும்மிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ் 2 2 லைன்ல குடுத்துருப்பாங்க. அந்த பாடல பார்த்தாலே உங்களுக்கு அதான் இன்பத்தமிழ்ன்ற மாரி தெரிஞ்சிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாரி முன்னாடியும் ஒரு இது வந்து உள்ளடக்கியும் குடுத்துருப்பாங்க. ஸோ இத வச்சே நீங்க வந்து ஈஸியா வந்து இது வந்து தமிழ் கும்மின்னு சொல்லி போட்டுறலாம். தமிழ பத்தி பெருஞ்சித்திரனார் எழுதியது. ஸோ பாட்டு பாருங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னது 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, ஊழினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஸோ இதெல்லாம் சொற்பொருள். க்ரீன் கலரில் கொடுத்துருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொற்பொருள். சரிங்களா? ஸோ இந்த பாட்டிலேயே நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சொற்பொருளுக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் விட வேண்டிய வேலை மிச்சம். சரிங்களா? ஸோ அதனால் பாட்டு போட்டு அதுலேயே வந்து எழுதி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பாட்டும் மனப்பாடம் பண்ணிடலாம். அதோட அர்த்தமும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ பாட்டு பாருங்க. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பல கொண்டதுவாம். ஸோ தமிழ் நூல் பார்த்தீங்கன்னா அறிவு நிறைந்தது. அது பார்த்தீங்கன்னா ஊழினா என்னது, நீண்டதொரு காலப்பகுதி. தமிழ்ன்றது நீண்டதொரு, அதாவது ரொம்ப காலத்துக்கு அழியாம இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மொழியை தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரும் ஆழிய பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஆழினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் கோள், அதாவது கடல் சீற்றத்தால் கூட நம்ம தமிழ் மொழியை பார்த்தீங்கன்னா அழியாமல் காலத்திற்கும் அது வந்து முற்றும் அழியாமலே நிற்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த 2 பாட்டில் அவ்வளோதான் லைனு. ஸோ அதுக்கப்புறம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டிருக்கும் சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? எனது பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும், அதாவது இந்த தமிழ் மொழியை படிச்சிங்கன்னா பொய் சொல்லக்கூட வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? பொய் சொல்ல வராத அந்த தமிழ் மொழி உள்ளத்தின் அறியாமை. உள்ள பூட்டருக்கும்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உள்ளத்தின் அறியாமைன்னு அர்த்தம். அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர்மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டிருக்கும். மேதினினா என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? மேதினின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். மேதினினா என்னது, உலகம். ஸோ உலகம் வாழ்வெளி காட்டியிருக்கும். தமிழ் வந்து பார்த்திங்கன்னா என்னது, உலகம் போற்றும் தமிழ் மொழின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாட்டோட மீனிங் வந்து இவ்வளோதான். ஸோ பாட்டையும் படிச்சுக்கணும், அதோட மீனிங்கையும் படிச்சுக்கணும். ஸோ மீனிங் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது, பாடலின் பொருள் 4 லைனில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். தமிழை பற்றி பெருஞ்சித்திரனார் கூறியது. சரிங்களா? தமிழ் 8 திசையிலும் பரவிடக்கூடிய நூல், பல நூறு ஆண்டுகளை கண்டது நம்ம தமிழ் மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி எதுன்னு சொல்கிறாங்க, இந்த தமிழ் மொழியை தான் சொல்கிறாங்க. அதாவது கால மாற்றங்கள், கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் எவற்றாலும் நம்ம தமிழ் மொழியை வந்து அழிக்க முடியாது. ஸோ அது வந்து நிலையான மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ் பார்த்திங்கன்னா பொய்யை கூட அகற்றுமா. தமிழ் என்னது, பொய்யை கூட அகற்றும் மொழி. அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான். அது உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க. உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி நம்ம தமிழ் மொழின்னு சொல்லி சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நூல்வெளி. ஸோ நூல்வெளியை நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன்றதை பார்க்கலாம். ஸோ தமிழ் கும்மி எழுதியது யார், பெருஞ்சித்திரனார். ஸோ பாட்டை இப்படி தான் நம்ம வந்து பாட்டை வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதிட்டு, ஸோ
சொற்பொருளும் பார்த்தீங்கன்னா அதிலேயே க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணி எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ அதோட மீனிங் நம்ம இப்போ தான் பார்த்துருப்போம். ஸோ நூல்வெளி பாருங்கள், ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்னது? மாணிக்கம். சிறப்பு பெயர் பாவலரேறு. அவர் இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள், என் சுவை என்பது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள், என் சுவை என்பது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கிறது. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இந்த 4 நூல்கள் மட்டும்தான் இந்த 6th புக்கில் இருக்குது. ஸோ நான் சேர்ந்தாப்பில் படிச்சுக்கலான்றனால அதையும் சேர்த்து எழுதியிருப்பேன். நான் நோட்ஸ் எடுக்கும் போது இந்த 4 நூல்களையும், இந்த 3 நூல்களையும் சேர்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஸோ இதெல்லாம் என்னது? அவர் நடத்திய இதழ்கள். அவர் இயற்றிய நூல்களையும் அவர் நடத்திய இதழ்களையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா பொறுத்துகளை கொடுத்துட்டு ஏதாவது 3 கரெக்டாக கொடுத்துட்டு ஒரு இதழ் கொடுக்கலாம், இல்லை 1 நூல்கள் கொடுக்கலாம். சரிங்களா? தவறானதை கண்டுபிடின்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது எது? இந்த தமிழ் கும்மின்றது. ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். இதில் தோன்றின்னு வந்திருக்கிறத வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சு வாணிதாசன் சொல்லிட்டு இதை போற்றலாம். கடைசி 2 லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் அதையும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். கடைசி 2 லைன் ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் கும்மி வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதோட புக் பேக் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது, சுருங்கிவிட்டதுன்னு வரும். ஸோ ஆப்ஷன் கொடுக்காம நான் ஆன்சரை மட்டும் டைரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி புக் பேக்கை இவ்வளோதான் வருது. சரிங்களா? ஒரு பேஜ் தான் வருது. இந்த மாதிரி புக் பேக்கை நீங்கள் ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா சேர்ந்தாப்பில் படிச்சுக்கலாம். செந்தமிழ். ஸோ இதை பிரிச்சிங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும்னா பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்கும். இது எப்படி சேர்த்து எழுதலான்னா பாட்டிருக்கும்னு வரும். அடுத்து 8 கூட்டல் திசை 8 திசை, நடுவில் இத்து வரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் புக் பேக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்தமிழ் பார்த்தீங்கன்னா புக்கில் 7 பேஜஸில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நான் ஷார்ட்டாக 4 பேஜில் எழுதியிருக்கேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்து எழுதியிருக்கேன். அதில் வளவலன்னு நிறையா கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க எத்தனை பாயிண்ட்ஸ் மொத்தம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 26 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். தமிழ் கும்மிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜஸில் இருக்கும். அந்த ஒரு பேஜஸ் படிக்க உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகலாம். சரிங்களா? மொத்தமே இந்த ஒரு இயல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு டிலே ஆகலாம். மற்றபடி நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு இது 1/2 மணி நேரத்துலேயே மொத்த இயலும் நீங்கள் முடிச்சிடுவீங்க. சரிங்களா? ப்ரெஷராக இப்போ ஒருத்தர் இந்த இது நோட்ஸ் எடுக்கிறாருன்னா கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படித்து முடிக்க உங்களுக்கு 3 to 4 மணி நேரம் கண்டிப்பாக ஆயிரும். ஆனால் நீங்கள் அதே இந்த இயலை மறுபடியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ வளர்தமிழ் முக்கியமான உரைநடை. வளர்தமிழில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள், உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஸோ இந்த 6000த்தை ஹைலைட் பண்ணிவிட்டேன். இதைத்தான் கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். ஸோ இதை யார் எழுதியிருப்பாருன்னா பாரதியார். நான் முன்னாடியே சொன்னேன்னா பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அவர் வந்து தமிழ் மொழியை பற்றி தான் பாரதியார் சொல்லியிருப்பார். ஸோ இது பாரதியாரா பாரதிதாசனான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும்.
யாமறிந்த மொழிகளிலே. ஸோ அவர் என்னது உலகத்தில் இருக்க அவர் அறிந்த மொழிகள்லேயே அவர் நிறைய உலகத்தில் நிறையா மொழி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி உலகத்தில் மொத்த மொழியில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாரதியார் சொல்லியிருப்பார். அதே இது பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவர் தமிழ் மொழி மட்டும்தான் இனிமையானது, அதாவது தமிழ் மொழி இனிமையானது, தமிழை பற்றி மட்டுமே கூறியிருப்பார். இவர் மற்ற மொழிகளில் தமிழ் மொழி இனிதாவதுன்னு பாரதியார் கூறியிருப்பார். சரிங்களா? ஸோ இதுதான் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அதுக்கடுத்து பாரதியார் இன்னொரு பாடல் பற்றி சொல்லியிருப்பார் பாருங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து இதுன்னு சொல்லி தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த லைன் சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டு படிச்சுக்கணும். பாட்டு படிச்சுட்டு அதை யார் எழுதியது? பாரதியார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதையும் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து 4வது பாயிண்ட் பாருங்கள். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த பழமையான இலக்கண நூல்னு சொல்லியிருப்பாங்க. தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 5வது பாயிண்ட், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. ஸோ அடுத்து டைரெக்டாக இங்கே வந்துடலாம். அதுக்கு மேலே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ வலஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆ, ஏ, ஔ, நா, ஞா. ஸோ இந்த 5 எழுத்துக்களும் வலஞ்சுழி எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இடஞ்சுழி எழுத்துக்கள் எத்தனை? 3. என்னென்னு பார்த்தீங்கன்னா டா, யா, லா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் பாக்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. நானும் பாக்ஸாகவே கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சொல், இது அடுத்ததில் பார்த்தீங்கன்னா முதலில் ஆளப்படும் இலக்கியம், அதுக்கடுத்து மேற்கோள். இப்போ தமிழ்ன்ற சொல்லு பார்த்தீங்கன்னா எந்த இலக்கியத்தில் இருக்குன்னா தொல்காப்பியம். ஸோ அதோட பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடுன்ற சொல்லு எந்த இலக்கியத்தில் ஃபஸ்ட்டு வந்திருக்கும்னா சிலப்பதிகாரம் 5 காண்டத்தில் வந்திருக்குமா. ஸோ அதோட பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். எந்த காண்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 காண்டத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தமிழன்ற சொல்லு அப்பர் தேவாரத்தில் எந்த பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழன் கண்டாயம் திருத்தாண்டகத்தில் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதையும் கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸாக எழுதிக்கணும். ஸோ அதுக்கடுத்து 9வது பாயிண்ட் பாருங்கள். சீர்மை என்பது டேஸ் முறையை குறிக்கும்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல்லுன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 10வது பாயிண்ட்டு இருதிணை என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணை. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 11வது பாயிண்ட்டு உயர்திணையின் எதிர்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாழ்திணை. ரொம்ப முக்கியமானது. ஆனால் அது தாழ்திணைன்னு சொல்லாமல் எப்படி சொல்லுவாங்க? அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. அக்ரிணை எப்படி பிரியும்? இது பிரித்தெழுதுகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. அக்ரிணை எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா அல் கூட்டல் திணைன்னு பிரியும். அதுக்கடுத்து இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்வு அல்லாத திணை என்று நம் முன்னோர்கள் அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து 12வது பாயிண்ட்டு பாகற்காய் பார்த்தீங்கன்னா கசப்பு சுவையுடையது. அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய்ன்னு சொல்லுவாங்க. பாகுனா என்னதுன்னா இனிப்புன்னு அர்த்தம். சரிங்களா? திருவிழாலெல்லாம் பாகு காய்ச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இதை 3ஆக பிரியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நோட் பண்ணிக்கணும். அதனால தான் க்ரீன் கலரில் நோட் பண்ணியிருக்கேன். பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின்னு பிரியும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 13வது பாயிண்ட் பாருங்கள். தொல்காப்பியம் நன்னூல் இதெல்லாம் என்னதுன்னா இலக்கண நூல்கள். 8 தொகை 10 பாட்டுன்றது சங்க இலக்கியங்கள். திருக்குறள் நாலடியார்ன்றது அறநூல்கள். சிலப்பதிகார மணிமேகலைன்றது காப்பியங்கள். ஸோ அதுக்கடுத்து பூவோட 7 நிலைகள் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். ஆர்டரை மாற்றி மாற்றி கொடுத்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னது? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஸோ இந்த 7ஐயும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். அதே கரெக்டான ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 15வது ரொம்ப 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 முக்கியமானது. டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ இது பார்த்திங்கன்னா புக்கில் மாற்றி மாற்றி இருக்கும். நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு வரிசையில் எழுதியிருப்பேன். அழகு, அறிவு, அளவு, அழைத்தல். ஸோ வரிசையில் எத்தனை? 4 வருது. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மறக்கவே மறக்காது. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 வேர்டு வரிசையில் வரும். அதில் ஃபஸ்ட்டில் வரிசையில் வரும். அடுத்து வரிசையில் 2 தான். மரம், மேன்மை. அதுக்கடுத்து வரிசையில் பெரிய ஒன்றே ஒன்று தான். அதுக்கடுத்து
தா வரிசையில் திருமகள் துகள்னு 2 அடுத்து வா வரிசையில் வயல் வண்டு விலங்கு 3 தான். ஸோ அதை மொத்தமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 16வது பாயிண்ட் பாருங்கள். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. அது என்னென்னா இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல்தமிழ் பார்த்திங்கன்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். ரொம்ப ஈஸியானது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இதை கூட பொறுத்துக்களை கொடுத்து கேட்கலாம். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 20வது பாயிண்ட்டு செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதையெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரைநடை வடிவங்கள். இதில் ஒன்றை மாற்றி கொடுத்துட்டு தவறானது எதுன்னு கேட்கலாம். ஸோ அதனால தான் இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22வது பார்த்தீங்கன்னா தாவர இலைப்பெயர்கள் ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? பொறுத்துக்களை தவறானது சரியானது எதில் வேணாலும் கொடுத்து கேட்கலாம். ஆள், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலை வகையை சேர்ந்தது. அகத்தி, பசலை, முருங்கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை வகையை சேர்ந்தது. அருகு, கோரைலாம் புல் வகையை சேர்ந்தது. நெல், வரகு இதெல்லாம் என்னது தாள் வகையை சேர்ந்தது. மல்லின்றது தழை வகையை சேர்ந்தது. சப்பாத்தி, கள்ளி, தாழைன்றது மடல் வகையை சேர்ந்தது. கரும்பு, நாணல் பார்த்திங்கன்னா தோகை வகையை சேர்ந்தது. பனை, தென்னைன்றது ஓலை வகையை சேர்ந்தது. கமுகு, பாக்குன்றது கூந்தல் வகையை சேர்ந்தது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் அந்த புக்கில் கொடுத்துருக்கிறதா. இதை பார்த்திங்கன்னா அப்படியே கலைச்சொல் அறிவும்ல பின்னாடி பாக்ஸில் பாதி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த கடைசியாக இருக்க 3லாம் சேர்த்து அதாவது அந்த கலைச்சொல் அறிவோம்னு ஒரு இயல் முடிகிறதுக்கு கடைசியில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அந்த புக்கில் வந்து சில கலைச்சொற்கள் கொடுத்துருக்கவும் சேர்ந்தாப்பில் இங்கேயே எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ இணையம்னா என்னது இன்டர்நெட், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், செயலினா ஆப்பு, தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், செய்தித்தாள்னா நியூஸ் பேப்பர், வானொலினா ரேடியோ. ஸோ இதெல்லாம் வந்து கலைச்சொல் அறிவோம்ல அந்த புக்குக்கு பின்னாடி இருக்காது. இதெல்லாம் புக்கில் இருக்கிறது. சரிங்களா? தொலைக்காட்சினா டெலிவிஷன், வலஞ்சொல்லினா கிளாக் வைஸ், இடஞ்சொல்லினா ஆன்டி கிளாக் வைஸ், மின்னஞ்சல்னா இமெயில். ஸோ மொத்தமே இவ்வளோதான். எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரே பேஜில் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து 24வது பாருங்கள். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமானது. அடுத்து 25வது தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் சொல் அறிவோம் பார்த்திங்கன்னா தமிழ் எண்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக பார்த்து 1க்கு 2 டிப்பு எழுதி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து மெமரியில் நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 26வது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆனால் அது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு நான் கீழே வந்து ஈஸியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வேளாண்மைன்ற சொல்லு பார்த்திங்கன்னா கலித்தொகை 1 தான் வருது. உழவருன்ற சொல்லு நற்றிணையில் மட்டும்தான் வருது. வெள்ளம்ன்ற சொல்லு பதிற்று 10ல் இருந்து தான் வருது. பாருன்ற சொல்லு பெரும்பானாற்று படையிலிருந்து மட்டும்தான் வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியுது. இந்த மாதிரி அட்டவணை அப்படி இப்படி நீங்கள் படித்தா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு சொல்லும் எந்தெந்த சைடில் வருதுன்றதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கோடை, மருந்து இந்த 2மே அகநானூரில் வரும். அதுக்கடுத்து குறுந்தொகையில் வரக்கூடிய சொற்கள் என்னென்னா பாம்பு, முதலை, மீன், செய் இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து உலகம்ன்ற சொல்லு திருமுருகாற்றுப்படையில் மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் தொல்காப்பியம் கிளவியாக்கமில் வரக்கூடியது என்னென்னா உயிர், உலகம், உயிர், ஒளி. உலகம்ன்ற சொல் 2 வார்த்தையில் வருது. எந்தெந்த இடத்துல திருமுருகாற்றுப்படையில் தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் வருது. ஸோ இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து மெமரியில் நிற்கும். அதுக்கப்புறம் முடின்றது பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் வினையியலில் வருது. செல்ன்ற வார்த்தை தொல்காப்பியம் புறத்திணையியலில் வருது. புகழுன்ற வார்த்தை தொல்காப்பியம் வேற்றுமையியலில் வருது. மகிழ்ச்சின்றது தொல்காப்பியம் கற்பியலில் வருது. அன்புன்றது பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் களவியலில் வருது. ஊருன்றது தொல்காப்பியம் அகத்திணை. இது எல்லாமே தொல்காப்பியம் சேர்ந்தது தான். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் திருக்குறள் வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு இந்த 6 சொல்லும் எதில் வருது திருக்குறளில் வருது. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புக் பேக்கில் வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்துன்னு பாட்டு குடுத்துருப்பாங்க. ஸோ அத எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அறிவுமதி. ஸோ இது ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? வேண்டும் வேண்டும்னு வந்தாலே, வேண்டும் வேண்டும் பிறந்தநாள் வாழ்த்து புகழ்ற மாரி வந்தாலே அறிவுமதின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புக் பேக். ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? புக் பேக்கும் இந்த மாரி ஷார்ட்டா எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். ஸோ இதில் பாருங்கள், தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமை. சரிங்களா? பழமைன்னு புக்கில் வந்து சொல்லின் பொருள்னு கேட்டால் பழமை. அதே இது ஆப்ஷனில் புதுமைன்னு கொடுத்துருப்பாங்க. புதுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல். ஸோ அடுத்து இடப்புறம். இதை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இடது கூட்டல் புறம்னு சொல்லி பிரிக்கலாம். இடப்புறம் எப்படி பிரிக்கலாம்? இடது கூட்டல் புறம். சீரிழமை. சீரிழமை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சீர்மை கூட்டல் இளமைன்னு பிடிக்கலாம். ஒவ்வொரு நோட்ஸில் என்ன போட்டிருப்பாங்கன்னா சீர் கூட்டல் இளமைன்னு போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சிலம்பு கூட்டல் அதிகாரம். இதை எப்படி சேர்த்து எழுதலாம்னா சிலப்பதிகாரம். அதுக்கடுத்து கணினி தமிழ். ஸோ இதை எப்படி சேர்த்து எழுதலாம்னா இடையில இத்து வரும். சரிங்களா? மற்றதெல்லாம் அப்படியே வரும். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்கு. ஸோ ஆப்ஷனில் இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இதை மட்டும் நான் எழுதியிருப்பேன். ஸோ அதுக்கடுத்து கோடிட்டிடம் பாருங்கள், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழி. அதுக்கடுத்து செகண்டு, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நம்ம உள்ளேயே பார்த்துருப்போம். சரிங்களா? அதுக்கடுத்தது நமக்கு வந்து ஒரு துணைப்பாடம் கடிதம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கனவு பழித்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறது. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எழுதியிருப்பேன். புக்கில் 3 to 4 பேஜஸ் இருக்கும். இதில் நான் ஒரே பேஜஸில் எழுதியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் நமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். நிலம் தீ நீர் வழி அதை அந்த மேலே கூறியிருக்க மீனிங்க்கு கீழே அதோட பாட்டு கொடுத்து அதோட ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை அப்படியே நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலை. இது யார்? தொல்காப்பியம். இது யார் எந்த நூலில் எழுதியிருக்காங்க? தொல்காப்பியம்ன்ற நூலில் யார் ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா விசு. ஸோ படத்தில் நடிச்சிருப்பார்ல விசு, அவர் வந்து வயசானவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தோல் சுருங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் இதை போட்டுடலாம். அதுக்கடுத்து உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணாற்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்து கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான பாட்டு பாருங்கள், கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. ஸோ கம்மங்கூழ்த்தே 40 கார் வாங்கிட்டான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கடல் நீர் முகந்த கம்மஞ்சூல் எழிலி. காரணாற்பது. அடுத்து திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. ஸோ இதை யார் எழுதியிருக்காங்க? ஔவையார். ஸோ அதுக்கடுத்து 5வது பாயிண்ட்டு, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதோட பாட்டு பாருங்கள், நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு. ஊசி ஒரு ஊசியோட விலை எவ்வளோ? 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 10. அதுக்கடுத்து 6வது, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுது. ஸோ இதுக்கான பாடல் பார்த்தீங்கன்னா கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். கோட்சுறா அதாவது நம்ம கடலுக்கு போனால் என்னது நல்ல மீனாக பிடிச்சிட்டு வரணும், அதான் நற்றிணை. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 7வது பாயிண்ட்டு, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். இந்த அறிவியல் கருத்து பார்த்திங்கன்னா கலிலியோ நிறுவியது.
இந்த கருத்து எந்த நூலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட பாட்டு இது வந்து குரூப் 2 போன குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஸோ இது யார் பாடினது? எந்த நூலில்? திருவள்ளுவ மாலையில் கபிலர் பாடினது. ஸோ அதுக்கடுத்து 9வது பாயிண்ட் பாருங்கள். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். ஸோ அதுக்கடுத்து இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கை சிவன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு கனவு பழித்தது முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணமும் சேர்ந்தாப்புல இப்படி எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஒரே இதில் வேலை முடிஞ்சிடும். மொத்தமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இந்த ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 24 பேஜஸ் இருக்கும். நான் மொத்தமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 பேஜஸில் இதை வந்து நான் முடிச்சிட்டேன். ஒரு இயல் படிக்கணும்னா அப்போ நீங்கள் 24 பேஜை திருப்ப வேண்டியதில்லை, 10 பேஜ் படித்தா போதும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கணும். ஸோ இந்த இலக்கணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இலக்கணத்திலேயே பேசிக்கான இலக்கணம் இதுதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் பார்த்திங்கன்னா 5 வகைப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ அதுக்கடுத்து எழுத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. எழுத்துன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் என்னது எழுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து உயிரெழுத்து. உயிரெழுத்துனா என்னதுன்னா உயிருக்கு முதன்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று. இதை கூட கொஸ்டின் கேட்கலாம். உயிருக்கு முதன்மையானது எது? காற்று, நீர், நெருப்பு, தீன்னு சொல்லி இதை கூட கேட்கலாம். சரிங்களா? இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குதான். ஸோ உயிரெழுத்துக்கள் எப்போ பிறக்குது? இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்குதான். அதுக்கடுத்து வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து குறுகி ஒலி. உயிரெழுத்துக்களில் குறுகி ஒலிக்கிறத நம்ம குறில் எழுத்துக்கள்னும், நீண்டு ஒலிக்கிறத நெடில் எழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது என்னென்ன எழுத்துக்கள்னு பாருங்கள். ஆ, இ, உ, ஏ, ஓ இது 5 எழுத்துக்களும் என்னது? குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. குறில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அதுக்கடுத்து நெடில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 7 எழுத்துக்கள் வகைப்படும். அது என்னென்ன எழுத்துக்கள்னு நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். சரிங்களா? அதுக்கடுத்து மாத்திரை பற்றி கொடுத்துருப்பாங்க. மாத்திரைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கால அளவை குறிக்கிறதுக்கு பேர் தான் மாத்திரை. அது ஒரு கண் இமைக்கும் நேரத்திலோ அல்லது கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் என்னது? மாத்திரைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. ரொம்ப 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 முக்கியமானது. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளோ? 2 மாத்திரை. அதாவது அந்த 12 மாத்திரைகள் இருக்கா? ஸோ அதில் இருக்கிற 12 உயிரெழுத்துக்கள் இருக்கிறது தான் இந்த மாத்திரை அளவு பொருந்தும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துக்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. மெய்யெழுத்துக்கள் 18ன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மெயினாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு. ஸோ இந்த சொற்பொருள் நோட் பண்ணிக்கோங்க. மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிப்பாங்க. ஸோ வல்லினம்னாலே நமக்கு தெரியும். சரிங்களா? வல்லினம் எப்பவுமே வன்மையாக ஒலிக்கும். ஸோ அதை வந்து கசட தபரன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே புள்ளி வச்சா மெய்யெழுத்துக்கள். சரிங்களா? மெல்லினம்னா என்னது? ஞன நமன. அது வந்து மென்மையாக ஒலிக்கும். இடையினம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எரள வளல, அது 2 இடைப்பட்டு ஒலிக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோதான். அதுக்கடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள். அதாவது உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்தது என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த உயிரெழுத்துக்கள் 18ம் மெய்யெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க. மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றும். மெய் ப்ளஸ் உயிர்மெய்
மெய் ப்ளஸ் உயிர் நெடில் சேர்ந்தால் என்ன தோன்றும்னா உயிர் மெய் நெடில் உருவாகும். சரிங்களா? உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என 2 வகைப்படுத்தலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான். இது இந்த 6th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து போக போக இன்னும் ஆயுத எழுத்தை பற்றி நிறையா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆயுத எழுத்துக்கு நிறையா பேர் இருக்கும். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும். அது வந்து அடுத்தடுத்த கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்போக்கி பார்த்துக்கலாம். இப்போக்கி 6th ஸ்டாண்டர்டில் இந்த அளவுக்கு படித்தா போதும். சரிங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கணம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து புக் பேக். ஸோ புக் பேக் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கபிலர்னு கொடுத்துட்டாங்க. இதோட மாத்திரை அளவு நம்மளை வந்து கேட்கலாம். ஸோ கான்றது என்னது? குறில் எழுத்து, அப்போ ஒரு மாத்திரை. பீன்றதும் குறில் எழுத்து, அப்போ அது ஒரு மாத்திரை. லான்றதும் குறில் எழுத்து. இருன்றது மெய்யெழுத்து. மெய்யெழுத்தை குறிக்கும் மாத்திரை அளவு அரை மாத்திரை தான். ஸோ அப்போ மொத்தம் கூட்டினா இது எவ்வளோ? 3 வருமா? ஸோ இதே மாதிரி உங்கள் பேர் இருக்கும்ல, ஸோ உங்கள் பேரோட மாத்திரை அளவும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை, மெய்யெழுத்து ஆயுத எழுத்துனா அரை மாத்திரை. சரிங்களா? ஸோ இதை கூட கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் வரும். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல்லுன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ உயிரெழுத்தில் தொடங்கணும்னா என்னது? அதுன்னு வச்சுக்கலாமா? ஆன்றது என்னது? உயிரெழுத்து ஒரு மாத்திரை. தூன்றது குறில் எழுத்து ஒரு மாத்திரை. மொத்தம் 2 மாத்திரை அளவுள்ள சொல். எழுதிட்டோமா? அடுத்து 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு எழுத்துனா கண்டிப்பாக நெடில் எழுத்தாக தான் இருக்கும். ஏன்னா நெடில் எழுத்து தான் 2 மாத்திரை. அது என்னது? ஓரெழுத்து சொல்லாக இருக்கணும். ஈ வந்து என்னது? ஓரெழுத்து சொல், நெடில் எழுத்து. அப்போ 2 மாத்திரை வந்துருமா? அந்த மாதிரி பூ வருமா? இதுவும் நெடில் எழுத்து, 2 மாத்திரை. ஸோ எது வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்து ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அஃதுன்னு வச்சுக்கலாமா? ஆன்றது ஒரு மாத்திரை, தூன்றது ஒரு மாத்திரை, அக்குன்றது எவ்வளோ? அரை மாத்திரை. 2½ மாத்திரை வந்துருச்சா? அஃது, எஃகு. எஃகு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எஃகுன்றது 2½ மாத்திரை தான். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அதை வந்து கேள்வி மட்டும் ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதிலிருந்து கூட கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி மட்டும் ஷார்ட்டாக எழுதிட்டேன். பழமொழியின் சிறப்பு என்னது? சுருங்க சொல்வது, நோயற்ற வாழ்வை தருவது, சுத்தம், உடல் நலமே உழைப்புக்கு கேடு. ஸோ இவ்வளோதான் அந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பேராகிராஃப் கொடுத்து ஆன்சரில் கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த கேள்வி ஆன்சரை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவும் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து இடையில லெசன்லேயே நம்ம வந்து அதை வந்து எழுதிட்டோம். அதனால் நமக்கு இங்கே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இதோட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இயல் 1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2வது இயல் அடுத்த நாள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஈவினிங் பார்த்திங்கன்னா 10 PM சொல்லியிருப்பேன். இதோட லைவ் டெஸ்ட் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? 20 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், 30 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், இல்லை 50 கொஸ்டின்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 டஃப்பாக தான் இருக்கும். இந்த இயலை நல்லா தரவாக எத்தனை தடவை வேணாலும் படிச்சுக்காங்க. மொத்தமே 10 பேஜ் தான். இந்த 10 பேஜும் கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்தே ஆகணும். எடுத்திங்கன்னா 10 பேஜுக்குள்ளே முடிச்சிருங்க. 10 பேஜ் மினிமம் உங்களுக்கு ஒரு 12 பேஜ் 13 பேஜ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. 24ல் பாதி 12 பேஜுக்குள்ளே மேக்ஸிமம் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? முடிச்சுட்டு நல்லா தரவாக படிச்சுட்டு அந்த இயலை வந்து ஈவினிங் நடக்கக்கூடிய டெஸ்ட்டை கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதாவது டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு நோட் போட்டு நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் எழுதி செக் பண்ணி நீங்கள் வந்து மார்க் சொன்னாலும் பரவாயில்ல. இல்லை நான் அந்த லைவ் டெஸ்ட்டில் நீங்கள் வீடியோ கீழேயே நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கமெண்ட் பண்ணாலும் சரி தான். சரிங்களா? அந்த டெஸ்ட்டை நல்லபடியாக வந்து அட்டன் பண்ணுங்கள். நல்லா படிச்சுட்டு தரவாக அட்டன் பண்ணுங்கள். இப்போ தான் அட்டன் பண்ணணும். 10 PM சொல்லியிருந்தா 10 PM தான் அட்டன் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் லேட்டாக கூட அதை அட்டன் பண்ணிக்கலாம். அது யூடியூப்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். இந்த இயல் கண்டிப்பாக ஃபுல்லாக தரவாக படித்து முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.